கைஸ், நீங்கள் லா படிக்க போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லா படிங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென் லாயாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அடில்ஸை தாண்டி தான் வந்தாகணும். பட் அதுக்கப்புறம் நம்மளால் ஷைன் பண்ண முடியும். ஆனால் இதுக்கெல்லாம் தயாராகிட்டு அப்புறம் உள்ளே வாங்க. செகண்ட், நீங்கள் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்கன்னா தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம படிக்கிறதே ஃப்யூச்சரில் சம்பாதிக்கிறது தான். ஆனால் இந்த ப்ரொஃபஷனில் எடுத்தோன்னே வராது. ஸோ இந்த ப்ரொஃபஷனில் எடுத்தோன்னே வைரஸில் போகுது. ஸோ ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக இந்த ப்ரொஃபஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷன் திரும்ப உங்களுக்கு பல மடங்கு தரும். ஆனால் நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? தேர்டு, நம்ம என்ன தான் லா காலேஜில் பெரிய டாப்பராக இருந்தாலும் நம்ம ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஏதோ புது குழந்தை இப்போ தான் லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி நம்ம புது ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். இதில் ஒரு 100 செக்ஷன்ஸ் படிக்கிறீங்கன்னா இங்கே ஒரு 10 செக்ஷன்ஸ் தான் இம்ப்ளீட் ஆகும். ஆனாலும் இங்கே நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆக தான் செய்யும். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷைன் ஆகலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். கண்டிப்பாக லா படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ்.